ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓலேருந்து நியூ மார்க்கெட்டிங் பிளான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எஸ்பிஓலேருந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ மார்க்கெட்டிங் பிளான் பற்றி பார்க்கலாங்க. இதில் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து ஃப்ரீ பிளான், யார் வேணால் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த பிளானுக்கு போகணும் அப்படின்னா 5,999 பே பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆக முடியும். அதுக்கடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இது போகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆயிடலாம். அதாவதுங்க, ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அவங்களுக்கு கீழே ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் கொடுத்தா அந்த ஃபஸ்ட் இருக்கிற இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் என்ன ஆவார்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆவார். புரியுதுங்களா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் கொடுத்தா மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆக முடியாதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இன்னொரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை வந்து ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் அவர் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆவார். புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே ஒரு ஒர்க்குக்காக வர்றீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃப்ரீ ஜாயினிங் தான். நீங்கள் வந்து இப்போ உள்ளே வந்து லைஃப் டைம் ஒர்க் பண்ணிக்கலாங்க, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிளான் பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் இருக்குங்க. ஒரு டாஸ்க்குக்கு வந்து 5 ருபீஸு. டெய்லி ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ பிளான் தான், யார் வேணால் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுத்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு 5 ருபீஸ் கிடச்சிருங்க. இதே வந்து நீங்கள் மந்த்லி 150 ருபீஸ் அப்படின்னா 3 months ஒன்ஸ் வந்து 3-4 months ஒன்ஸ் வந்து 500 அண்ட் அபோவ் நம்மளுக்கு எப்போ ஏர்ன் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். டீட்டெயிலாக புரிஞ்சுதுங்களா? ஃப்ரீ ஜாயினிங், டெய்லி ஒரு டாஸ்க்கு 5 ருபீஸ் தான். மந்த்லி 150 ருபீஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. 500 அமௌண்ட் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்தின் 7 daysக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதோட லிங்க் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இதுதான் இந்த வேலை. எனக்கு டெய்லி 5 ருபீஸ் வேணாம், எனக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக அமௌண்ட் வேணும், நான் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அடுத்த லெவல். இந்த லெவல் பேர் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து 5,999 ருபீஸ் வந்து பே பண்ணுங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதாவது எஜுகேஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம படிச்சுக்கவும் முடியும், அது மூலிமா நம்ம ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்காக ஒரு பெனிஃபிட் தான். இதனால் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் உங்களுக்கு தேவையான A to Z எல்லாமே டிஜிட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி வியூஸ் வர வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் 5,999 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கவும் செய்ய முடியும், ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஏர்னும் பண்ண முடியுங்க. சரிங்களா? இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி டாஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸாக சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் முன்னாடி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் 5 ருபீஸாக வந்துட்டு இருந்தது. நம்ம இப்போ பே பண்ணி ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி டாஸ்க் அமௌண்ட் வந்து 50 ருபீஸாக சேஞ்ச் ஆயிரும். டெய்லி 1 டாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் வருங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன ஒர்க் பண்ணிங்களோ அதே தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் எடுத்து இங்கே ஷேர் பண்ணால் போதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்தின் 7 daysக்குலாம் உங்களுக்கு ஆட் ஆயிருங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதுக்கு என்ன பண்ணணுன்னா சிம்பிளாக சொல்கிறேங்க. 5,999 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து எஜுகேஸ்டில் வாங்கணும். இப்போ வாங்கி நீங்கள் ஃபார்மெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னு சேஞ்ச் ஆயிருங்க. உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஆட் ஆகும். டெய்லி 1 டாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கு பார்த்திங்கன்னா சேம் ஒர்க்கு பட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை எப்பவும் போல தான் பேஸ்ட் பண்ணி அதோடைய லிங்க் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ருபீஸ் ஆன உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் லெவல் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். சரிங்களா? இன்னொரு லெவல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இது வந்து எப்படி யார் போவாங்க அப்படின்னா
இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5,999 ருபீஸ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. அவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுங்கிற பொசிஷனுக்கு போயிடுவீங்க. இப்போது மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரீபர்ச்சேஸ், ஏதாவது நம்ம சொல்கிற கம்பெனியில் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரல் இன்கம் வந்து 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 40 ரெஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஒரு டாஸ்க் வந்து அதே 50 ருபீஸ் தான், டெய்லி 1 டாஸ்க் தான் வருங்க. இன்ட்ரோ கமிஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆகும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வராதுங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணால் அதோடைய ஒரு பர்ச்சேஸ்க்கு 500 ருபீஸும். இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்ட்ரோ பண்ணீங்க இல்லையா ஒரு ஆளை, அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 20% அமௌண்ட்டு நம்மளுக்கு எஸ்பிஓ தனியாக கொடுத்துருங்க. இந்த 2 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்க. இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணலாம், ஆனால் ரெஃபர் இன்கம் வந்து வரும், ஆனால் இன்ட்ரோ கமிஷன் வராது. இப்போ 2 பேர் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரோ கமிஷன் வரும். இதில் தான் நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியுங்க. ஒரு 10 ரெஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு ரெஃபருக்கு வந்து 1000 ருபீஸ் வரும். பட் 10 ரெஃபர் கொடுத்துருக்கீங்கன்னா 10,000 ருபீஸ் வரும். அதே மாதிரி டெய்லி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 1500 வரும். இன்ட்ரோ கமிஷன் பார்த்திங்கன்னா இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000, அதில் 20% உங்களுக்கு வரும் அப்படின்னா 3,000 வரும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு டோட்டலாக மந்த்லி 14,500 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து மந்த்லி நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கு தான், ஒரே சேம் கண்டென்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் ஒரே மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க. சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் அமௌண்ட் வந்துடுங்க. இப்போது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ் ஆட் ஆகுது இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் நீங்கள் வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாங்க. அதே நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டாஸ்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் எப்போ வருதோ அப்போ தான் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். அது பார்த்திங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நியூ மெம்பர்ஸ் அதாவது நியூ மெம்பர்ஸ் எல்லாரும் ரீபர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து 20,000 ருபீஸ் வர வரைக்கும் அவங்க வந்து பிளானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். எப்போ அவங்க வந்து 20,000 ருபீஸை ரீச் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஓவில் ஏதாவது ஒரு எஜுகேஷனோ அல்லது பைமோட்டோ அவங்க சொல்கிற கம்பெனியில் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் 5,999 ருபீஸ் கட்டி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அமௌண்ட் வந்து 20,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒருக்கா அதே 5,999க்கு மறுபடியும் அதே ஏதோ அவங்க சொல்கிற கம்பெனியில் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒர்க் பண்ணலாம். இதுதான் வந்து ரீபர்ச்சேஸ்க்கான இதுங்க. அடுத்து வந்து 5 டேஸ் வந்து ஒரு நியூ பர்சன் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா 5 டேஸ் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா அவங்களுடைய ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவரால் இதில் ஒர்க் பண்ண முடியாது. திருப்பியும் நியூ பர்சனாக தான் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்க முடியாதுங்க. 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். இதுதாங்க நியூ பிளானுடைய கண்டிஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.